இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மோமோஸ் ரெசிபி வித் மோமோ சட்னி. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நான் மோமோஸ் பண்ண 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரை ஆகாமல் இருக்க எண்ணெய் தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போது தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேரட், முட்டைகோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து சோயா சாஸ், அஜினமோட்டோ, கொஞ்சமாக சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து சப்பாத்தி போல் திரட்டிக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் இந்த மாதிரி செஞ்சு மோமோஸாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பூரண கொழுக்கட்டையெல்லாம் செய்வீங்களா, அது மாதிரி பிளெயினாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் இட்லி தட்டில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ்லாம் அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தோன்னா நம்ம மோமோஸ் ரெடி. நம்ம மோமோஸ் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். 2 தக்காளி, 5 வரமிளகா, 2 பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் இதெல்லாம் மாற்றிக்கோங்க. தக்காளியை மட்டும் தோலை உரிச்சிருங்க. அதோட ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மோமோஸ் சட்னி ரெடி. வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே எல்லாருக்கும் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.